இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் தம்முடைய ஆவியினால் நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பழைய மனுஷனை நாம் களைந்து போடுவதற்குரிய காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாய் பலப்படும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாற மாற நம்ம அதாவது எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நமக்குள்ளே மறுரூபம் நடக்கிறதையும், நம்மை வெளியில அந்த அந்த நமக்குள்ள நடக்கிற மறுரூபம், அது சரீரம் வரைக்கும் அந்த மறுரூபத்தை மற்றவர்கள் பார்க்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் காணச் செய்கிறார். அதற்காக நம்மள தயார்படுத்திட்டு இருக்கிறாரு, நம்மள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்ம எப்படி பலப்படுறது? இதுக்கு என்ன சயின்ஸ்? ஒரு ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஸ்பிரிட் மேன் வீக்கா இருந்தா எப்படி இருப்பான்? ஒரு ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் எப்படி இருப்பான்? இந்த காரியங்கள குறித்தெல்லாம் நம்ம தியானித்து பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மை நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். இப்போ நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ இந்த ஸ்பிரிட் அதாவது அது பழைய மனுஷனுடைய அந்த முதல் ஆதாமின் வழி வந்த எல்லாருக்குள்ளேயும் மனித ஆவி இருந்தது. அந்த மனித ஆவியே அது லைட்டா இருக்குதான். அதுவே உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்றால், இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே கிறிஸ்துவுக்குள்ள வந்த நமக்கு நம்முடைய ஆவியில, நம்முடைய ஸ்பிரிட்ல பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு பெரிய வெளிச்சத்த நம்ம ஸ்பிரிட்ல பெற்றிருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட் மேன்ல பெற்றிருக்கிறோம். ஆனா, இன்னமும் அது நம்ம ஸ்பிரிட்ல நம்ம உணராத இடத்துல இருப்போம்னா, நம்ம ஸ்பிரிட் வீக்கா இருக்கும். அதுக்கு இன்னும் நான் சில காரியங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய ஆவியில தான் தேவன் பேசுகிறார். நம்ம பார்த்தோம் ரோமர் 8ல பார்த்தோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்போ அவர் ஸ்பிரிட் இஸ் த பிளேஸ் வேர் காட் ஸ்பீக்ஸ். அப்போ தேவன் பேசுகிற இடம் நம்முடைய ஆவியா இருக்கிறது. நம்மள கைட் பண்றது, நம்மளை பலப்படுத்துகிறது, அவருடைய ஜீவன நம்ம நம்ம மேல நம்ம கிட்ட இம்பார்ட் பண்றது, எல்லாமே எங்க நடக்குதுன்னா, நம்முடைய ஆவியில நடக்குது. இப்போ நம்ம ஆவி இந்த இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர்ட்ட இருந்து, தேவனுடைய ஆவியானவர்ட்ட இருந்து நம்ம ஸ்பிரிட் மேன் ரிசீவ் பண்ண பண்ண, நம்ம ஸ்பிரிட் என்னவா மாறுது? ஸ்ட்ராங்கா மாறுது. இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம சோல பார்க்கும்போது, நம்ம மைண்ட் கிளியரா இருக்கும். நம்முடைய எமோஷன்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். அது அங்கேயும், இங்கேயும் அப்படி இப்படியும் அசையாது. எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். எப்படி ஜீசஸோடைய எமோஷன்ஸ் எப்பவுமே ஸ்டேபிளா இருந்ததோ, அது புயலிலயும் அவருடைய எமோஷன்ஸ் என்ன ஆகல? ஷேக்கன் ஆகவே இல்ல. அசையவே இல்ல. அந்த டைம்ல கூட அவருடைய எமோஷன்ஸ் ஸ்டேபிளா இருந்தது. காரணம் என்னன்னா, அவருடைய ஸ்பிரிட் மேன்ல அவர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம வரும்போது, நம்மளுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்குது? ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும்போது, இந்த ஸ்பிரிட் மேன்ல நம்ம உண்மையாய் பலப்பட்டு இருக்கும்போது, நம்ம என்ன செய்றோம்? எந்த புயல்களையும் நம்ம ஈஸியா எதிர்கொள்வோம். சோதனைகளை ஈஸியா நம்ம எதிர்த்து நின்று நம்ம ஜெயம் எடுக்க முடியும். நம்ம யுத்தங்களை ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா, இந்த காயப்பட்ட இந்த வீக் ஸ்பிரிட் இருந்தது அப்படின்னா, ஈஸியா நம்ம டிஸ்கரேஜ் ஆயிருவோம். ஈஸியா பயத்துக்குள்ள போயிருவோம். குழப்பத்துக்குள்ள போயிருவோம். அப்போ தேவன் நம்மள எப்படி படைத்திருக்கிறார்ன்னா, நம்ம உள்ள இருந்து வெளிய நம்ம என்ன செய்றோம்? புதுசா மாறணும். அவர் நமக்குள்ள வேலை செய்றதே நமக்குள்ள நம்ம ஸ்பிரிட்ல வேலை செஞ்சு, அங்க இருந்து நம்ம ஒவ்வொன்றாய் அவர் நம்மை புதிதாக்கிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் 36:26ல பார்க்கிறோம். நமக்கு அவர் என்னத கொடுக்கிறாராம்? புதிய ஆவிய கொடுக்கிறாராம்.
அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம புதிய ஆவிய கொடுக்கிறாரு. இந்த புதிய ஆவி நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் நம்மள வெளியில இருந்து நம்ம சரீரத்த சரி பண்ணி, சோல அப்படி வரல. 5 சென்சஸ சரி பண்ணி அப்படிலாம் வரல. உள்ள இருந்து வெளிய நம்மள என்ன செய்றாரு? நம்மள ரீபில்ட் பண்றாரு. அப்போ ஸ்ட்ரென்த்த ஃபர்ஸ்ட் எங்க கொடுக்கிறார்ன்னா, நம்ம இன்னர் பீயிங்ல தான் கொடுக்கிறார். உள்ளான மனுஷன்ல நமக்கு பலனை கொடுக்கிறார். இந்த உள்ளான மனுஷன் பலப்பட, இந்த வெளிப்புற மனுஷன் இவன் என்ன செய்றான்? இவனுடைய வாழ்க்கை, நம்முடைய வெளி மனிதன் னுடைய வாழ்க்கை டோட்டலா என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பலப்பட வேண்டியது எங்கன்னா, உள்ளான மனிதனில். அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்போ ஸ்பிரிட்ல தான் தேவன் என்ன செய்றாரு? லைட்ட கொடுக்கிறாரு. வெளிச்சத்த கொடுக்கிறாரு. அப்போ ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல, நம்ம எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய கண்கள் கிளியர் ஆகும். இப்ப வரைக்கும் நமக்கு என்ன நடக்குது? நம்ம ஏன் இப்படி திங்க் பண்றோம்? எதுவுமே நமக்கு புரியல. ஒரு கன்ஃப்யூஸ்ட் மைண்ட் செட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கலாம். சில காரியங்கள்ல தெளிவு இருக்கலாம். ஆனா பல காரியங்கள்ல தெளிவு இல்லாத நிலைமையில இருக்கிறோம்னா, இன்னமும் இந்த ஆவியில போய் நம்ம என்ன செய்யல? பார்க்கல. அப்போ இந்த ஆவி மனிதன் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது, நம்ம தெளிவாய் காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தேவனுடைய சத்தத்தை நம்ம தெளிவா கேட்க ஆரம்பிப்போம். நம்ம என்ன செய்யணும்? அடுத்ததா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு தெளிவான டைரக்ஷன்ஸ தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்பொழுதும் சமாதானத்திலே வாழ்கிறவர்களாய் இருப்போம். இந்த இருள் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ட கன்ஃப்யூஸ் பண்ணவே முடியாது. இந்த பலமான உள்ளான மனுஷனை இருள் என்பது என்ன செய்ய முடியாது? குழப்ப முடியாது, கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த பலமுள்ள ஆவிய தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஸ்பிரிட் மேன் ரிசீவ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ட தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அன்புள்ள ஆவிய தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ 1 யோவான்ல பார்க்கிறோம், அந்த பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட்ஸ் அவுட் ஃபியர். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கும் நமக்கு உள்ள போயி, நம்ம சோலுக்குள்ள போயி, நம்ம ஆழமா நம்ம உள்ள அந்த பார்த்தோம்னா, இந்த முதல் ஆதாமினுடைய நேச்சர் நமக்குள்ள நெறைய இருக்குது. அதுல குறிப்பா பயம் இருக்கு. இதெல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம ஸ்பிரிட்ல இருந்து எடுத்துட்டு, அவருடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. அந்த அன்ப ஊற்றி இருக்கிறாரு. நம்ம ஒரு காரியத்த ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜெபித்த பிறகு அந்த காரியத்த குறிச்சு கான்ஸ்டன்ட்டா ஃபியர் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னும் நம்ம ஸ்பிரிட் மேன் அந்த ஆவியானவரிடத்துல இருந்து அந்த பூரணமான தேவ அன்ப ரிசீவ் பண்ணத உணரக்கூடிய இடத்துல இன்னும் நம்முடைய ஆவி வரல. இப்போ நம்ம அந்த இடத்துல உணரக்கூடிய இடத்துக்கு நம்ம ஸ்பிரிட் வந்துருச்சு. ஸ்பிரிட் மேன் வந்துட்டான் அப்படின்னா, நம்ம பயங்கரமான போல்ட் ஸ்பிரிட்டா நம்ம மாறி இருப்போம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்க உள்ள நமக்கு பரிபூரணமான தேவ அன்ப தான் அவர் ஊற்றி இருக்கிறார். ஆனாலும் கூட நமக்கு பயம் இருக்குது. வெட்கம் இருக்குது. நமக்கு காயங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, இன்னமும் அந்த அன்பின் ஆவியை நம்ம ஸ்பிரிட் மேன்ல இன்னும் ஃபுல்னஸா நம்ம ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். இந்த ஸ்பிரிட்ல ஆவியானவர் சொல்றாரு, இந்த அன்பின் ஆவி உனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
தெளிந்த புத்தியுள்ள ஆவிய தான் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல உனக்கு குழப்பங்கிறதே எதுவுமே கிடையாதுங்கிறது தான் நம்முடைய ஆவியிலே ஆவியானவர் முழுமையுமாய் வந்து தங்கி இருந்து அவர் சொல்லுகிற காரியம். ஆனால் இன்னமும் நமக்கு பயமும், குழப்பமும், தெளிவில்லாத ஒரு நிலைமையும் இருக்கும் என்றால், இந்த ஆவியானவர்ட்ட இருந்து ஃபுல்னஸா நம்ம என்ன செய்யல? இன்னமும் ரிசீவ் பண்ணல. இந்த இடத்துக்கு தேவன் இன்றைக்கு நம்ம ஃபுல்னஸா அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம ஸ்பிரிட் மேனுக்கு ஃபுல்லா ரிசீவ் பண்ணுகிற இடத்துக்கு வரும்பொழுது, இந்த ஸ்பிரிட் மேன்ல நம்ம பலப்பட இது நம்முடைய சோல் அஃபெக்ட் பண்ணும். இது நம்முடைய பாடியையும் அஃபெக்ட் பண்ணும். இன்னைக்கு பல பலவீனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 95%க்கு மேல பலவீனங்கள் எதனால வருதா? மனதில் பாதிப்புகளினால் வருதாம். சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிசீசஸ், அப்போ எல்லாத்துக்கும் ரூட் பார்த்தோம்னா, இது எங்க இருக்கு? மனதில எழும்புகிற பிரச்சனைகள் தான் நம்ம சரீரத்தில் பலவீனங்களாய் மாறுகிறது. நம்ம பாடியிலயும் ஒரு பாடியில என்ன இருக்காம்? மெமரி இருக்காம். செல் மெமரி இருக்காம். சின்ன வயசுல இருந்து சில எமோஷன்ஸ் எல்லாமே எங்கேயோ ஸ்டோர் ஆகுதாம்? பாடியிலயும் ஸ்டோர் ஆகுதாம். இப்போ நம்ம ஸ்பிரிட்ல பலப்பட இந்த பாடியில இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். இந்த பாடியில இருக்கிற எமோஷன்ஸ் மாறும் பொழுது, நம்ம டோட்டலா என்ன செய்றோம்? நம்ம பாடி ஒரு ஒரு அந்த சிக்னஸ் ஃப்ரீ ஜோனுக்கு நம்ம பாடி என்ன செஞ்சிருது? வந்துருது. அப்போ இன்றைக்கு நம்ம பலப்பட வேண்டியது நம்முடைய உள்ளான மனுஷனில். அதனாலதான் எபேசியர்ல பார்க்கிறோம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, எந்த அன்புல? தேவ அன்புல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, கிறிஸ்துவினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்போ இது என்னவோ நம்ம மற்றவங்கள்ட்ட செலுத்துற அன்பு இல்ல. அவருடைய அன்ப நம்ம பூரணமா ரிசீவ் பண்ண நம்ம மற்றவர்களிடத்துல செலுத்துகிற அன்பு, அது இயற்கையாக தானாகவே நடக்கிற காரியமா இருக்கும். அப்போ இந்த காரியத்த நம்ம நன்றாக உணர வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இந்த ஸ்பிரிட், இந்த தெளிந்த புத்தியுள்ள ஸ்பிரிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும். எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஆ நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18, 14. இன்னும் 1, 2 வசனங்கள் பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸஸ் பார்ப்போம். நீதிமொழிகள் 18, 14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அப்போ ஸ்ட்ராங் ஸ்பிரிட், நம்ம இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த புதிய உடன்படிக்கையில தேவனுடைய ஆவியையே நம்ம ஸ்பிரிட்ல பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் என்ன செய்யுது? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குகிறதாம். நம்ம சோதனை வரும்போது நம்மள அது என்ன செய்யுது? அது விழாமல் நம்மை தாங்கி பிடிக்கிறது. நம்மளுடைய பலவீனங்கள்ல அது நம்மள என்ன செய்து? தாங்குகிறது. நிலையில்லாத சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்ம எமோஷனலா பிரேக் டவுன் ஆகாம, நம்மளுடைய ஆவி நம்மை என்ன செய்கிறதாம்? தாங்குகிறதாம். இப்போ நம்ம நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமா தேவனுடைய ஆவி நம்மில் பலமாய் வாசம் பண்ணுகிறதை நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது,
நம்ம ஆவி மனிதன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறானா? பலப்படுகிறான். ஆகாய் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய ஆவிய அவர் ஸ்டிர் அப் பண்றாராம். 4வது வசனம். பின்பு கர்த்தர் செயல்தியாலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள். இப்போ இங்க ஆண்டவர் என்ன செய்றாரு? அங்க சொல்லப்பட்ட எல்லாருடைய ஆவியையும் அவர் எழுப்பினார். அப்போ தேவன் நம்முடைய ஆவிய என்ன செய்ய முடியும்? ஸ்டேர் பண்ண முடியும், எழுப்ப முடியும். நம்முடைய உள்ளான மனிதனை அக்கினியாய் மாற்ற முடியும். அப்போ அந்த ஃபயர் நம்ம அதனால தான் பார்க்கிறோம், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இன்னர் மேன் அப்படி மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு தருகிறார் என்றால், இந்த மங்கி எரிகிற இந்த திரியை மறுபடியுமாய் அவர் அனல் மூட்டி, அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய் நம்முடைய ஆவியை அவர் என்ன செய்கிறார்? அத அத ஸ்டிர் அப் பண்றாரு. இன்னைக்கு இந்த அக்கினி பற்றி எரிய 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 நம்மளுடைய ஸ்பிரிட் மேன் என்ன செய்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இது எதுவும் நம்முடைய வில் பவர்னால வரல, நம்மளுடைய பலத்தினால நம்ம ஸ்ட்ராங் மேனா ஆக முடியாது. நம்ம ஸ்பிரிட் என்ன செய்ய முடியாது? ஸ்ட்ராங் ஆக முடியாது. அவருடைய வல்லமையினால் நம்ம என்ன செய்றோம்? அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படுகிறதினால் நம்ம ஸ்பிரிட் என்ன ஆக ஆரம்பிக்குது? ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இன்றைக்கும் தேவன் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து, அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவியை பற்றி எரிய வைக்கிறார். நம்முடைய ஆவியில இருக்கக்கூடிய பலவீனங்கள், நம்ம மனுஷனை போல சிந்திக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, அவருடைய ஆவியினால் நம்முடைய ஆவியை நிரப்பி, அந்த ஆவியை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நம்ம பார்க்கிறோம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறவர். ஊழியக்காரர் எப்படி மாற்றாராம்? அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர். அப்ப அவர் அத நமக்குள்ள இருந்து செய்கிறார். இத நம்ம ஃபீல் பண்ணணும். இந்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை டோட்டலா புதுசா மாறுறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வாசிக்கலாம். ஆ கொலோசேயர் 3வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். கொலோசேயர் 3, 9, 10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய ம். மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அங்க அழகா அங்க பவுல் எழுதுறாரு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, இந்த பழைய மனுஷன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, பழைய ஆதாம், முதல் ஆதாம். இந்த முதல் ஆதாமில் இருந்து வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் இருக்கும். அவனுடைய செய்கைகள் பல செய்கைகள் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகளும் இருக்கு. பயம் இருக்கு, வெட்கம் இருக்கு. இது எல்லாம் இருக்கு. இந்த முதல் மனுஷனுக்குரிய அவனுடைய செய்கைகளை களைந்து போட்டு இத களைந்து போட்டு, இந்த இந்த 10வது வசனத்துக்குள்ள அத ரொம்ப ஆழமா கவனிக்கணும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இப்போ நம்ம ஸ்பிரிட் மேன் யார் ஆயிட்டானா? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன்.
இது நல்லா கவனிங்க. சில காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ண விரும்புறாரு. இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். இது இது புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்கிறான்? அவருடைய நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அந்த பூரண அறிவு, அந்த ஃபுல் நாலேட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் கிரியேட்டர், அந்த உணர்வு பூர்வமாய் நம்முடைய சிருஷ்டிகரை, அவருடைய சாயலை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பூரண அறிவடையும்படிக்குத்தான் நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இது எத்தன பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது புரியும்போது, நம்ம நெறைய காரியங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்யணுமா? பூரண அறிவடையும்படிக்கு தான் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை, அந்த அறிவ நம்ம பெற்றுக்கொள்ளாதபடியினால தான், மனுஷன போல சிந்திச்சு, மனுஷன போல பயந்து, மனுஷன போல அழுது, மனுஷன போல புலம்பி, மனுஷன போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகணும். எதுக்காக? அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவ அடையும் பொழுதுதான் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய மனது மறுரூபமாகிற நிலையை அது அடைகிறது. இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை இன்னைக்கு தரித்து கொண்டுட்டோம். ஆனா, அவருடைய அறிவை நம்ம பெற்றிருக்கோம். அவருடைய சாயலுக்கு ஒத்தான அந்த அறிவை பெற்றிருக்கிறோமா? இல்ல பழைய மனுஷனிலிருந்து வந்த அறிவை நாம் பெற்றிருக்கிறோமா? நீங்க இப்பவும் உள்ள போய் நம்ம இருதயத்த பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஏகப்பட்ட பயம், ஏகப்பட்ட வெட்கம், குழப்பம். இது எல்லாம் ஏன் இருக்குன்னா, இன்னும் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை நாம் அடையவில்லை. இந்த பூரண ஃபுல் நாலேட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம எப்ப பெற்றுக்கொள்கிறோமோ, அப்ப நம்முடைய வாழ்க்கை அவரைப் போல நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போமா? மறுரூபம் அடைய ஆரம்பிப்போம். ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது எல்லாமே நம்ம மனதிலே நடக்கக்கூடிய காரியம். புதிய மனுஷன தரித்தாச்சு. இந்த புதிய மனுஷன தரித்த பிறகும் இன்னமும் பழைய மனுஷனை களைந்து போடாமல், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான இந்த புதிதான அ அ இந்த அவருடைய பூரண அறிவை நாம் அடையாதபடியினாலே, மனுஷரைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருக்கிற எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாம் நம்மள என்ன செய்யுது? ஃபில் பண்ணிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த ஸ்பிரிட் மேன், நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, அதுக்கு அடையாளம் என்ன? இப்போ தானியேல பார்க்கிறோம். தானியேல் அங்க சிங்கக்கெபியில போடும்படியாய் அவனுக்கு எல்லாம் பட்டாச்சு. பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. ஆனா கூட தானியேலுடைய ஆவிய எதுவுமே கலங்கப்பட முடியல. ஏன்னா, தானியேல் எப்பவும் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? காமா இருக்கு, பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கு, ஃபுல் ஆஃப் ஃபெய்த்ல இருக்கு. இந்த முழுமையுமான விசுவாசத்தை உடையவனாய் அவனுடைய ஆவி இருக்கிறது. இதுக்காக தான் ரோமர் 15:13 பார்க்கிறோம். மேலும்
அந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஸ்பிரிட் மேன்ல இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவரால தான் நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, நம்பிக்கை பெருகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு நம்பிக்கை பெருகும்போது, நமக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த சமாதானத்தை நாம் பெறும் பொழுது, அந்த அந்த சமாதானத்தை நம்ம எப்ப பெறுறோம்னா, அவர் அந்த பூரண அறிவை அங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம சென்சிட்டிவா மாறும் பொழுது, நம்ம இருதயம் ஃபுல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினால் நிறைந்த இருதயமாய் இருக்கும் பொழுது, அங்க சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது புரியுதா? நான் சொன்னது இதுவரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல இன்னும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேற யாருக்கும் புரியலையா? அக்கா இன்னும் சொல்லிக் ஓகே. இப்போ அவருடைய நம்ம ஸ்பிரிட் மேன் இருக்குது. மனுஷனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்குது. இந்த மனுஷனுடைய ஆவியில நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்த பிறகு, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி பெர்மனன்ட்டா நம்முடைய ஆவியில அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலதான் நம்ம ஆவியில நம்பிக்கை பெருகுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். இந்த எந்த ஒரு மனிதன் பூரண விசுவாசத்தை பெற்றிருக்கிறானோ, அவன் இருதயம் சூழ்நிலைகளை பார்க்கவே பார்க்காது. இப்ப உதாரணத்துக்கு, நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல இருந்து புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, அது ஆபிரகாமா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா இருக்கட்டும், எந்த தேவ மனிதர்களை நம்ம பார்த்தாலும், இல்ல புதிய ஏற்பாட்டுல பவுலா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், இவங்க யாருமே 5 சென்சஸ்ல வாழாதவங்க. பழைய ஏற்பாட்டிலேயே 5 சென்சஸ்ல வாழாமல் இருந்த பரிசுத்தவான்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் கன்சிடரே பண்ணல. அப்போ எப்போ எந்த ஒரு மனிதன் 5 சென்சஸ்ல வாழாமல் இருக்கிறானோ, அவன்தான் பூரண விசுவாசத்தை பெற்றவன். இந்த பூரண விசுவாசத்தை பெற்றவங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமும் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்ப தானியேல பார்க்கிறோம். தானியேலுக்கு அந்த இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட் இல்ல. ஆனா விசுவாசம், அங்க தேவனை அவன் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தபடியினால, அங்க ஸ்பிரிட் மேன் எப்படி இருக்கிறான்? ஸ்ட்ராங்கா இருக்கிறான் தானியேலுக்கு. எத குறிச்சும் பயம் இல்ல. நீங்க என்னைய சிங்க கெபியிலே போட்டாலும் எனக்கு பயம் கிடையாது. நான் எப்பவும் போல என் தேவனை துதிப்பேன், ஆராதிப்பேன். என்ன ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிட்! அப்போ எந்த அளவுக்கு தேவன் மேல பூரணமான நம்பிக்கை, தேவனுடைய அன்பின் மேல, தேவனுடைய வல்லமையின் மேல தானியேல் நம்பிக்கை வைத்திருக்க முடியும். 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இங்க தேவன்
என்ன செய்றாரு, இந்த தானியேல் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை பெற்ற இந்த தானியேலுக்காக, அந்த தானியேல் பரிபூரண விசுவாசம் உடையவனாய் இருந்தபடியினாலே, அவனுடைய இருதயம் பாதாளத்துல மாட்டாம, அவனுடைய இருதயம் தேவனில் நிலைத்திருந்தபடியினாலே, அங்க என்ன நடக்கு, அங்க இருக்கிற காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள அவன் ஈஸியா அவன் அட்ராக்ட் பண்ணி, அங்க பரலோகம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனுக்கு இருக்கக்கூடிய முதல் அடையாளம் என்னன்னா, அவனுக்கு எவ்வளோ பிரஷர் இருந்தாலும் அவன் இருதயம் சமாதானமாய் இருக்கும். பீஸ் இன் பிரஷர். சமாதானத்துல இந்த ஸ்ட்ராங் மேன் உன்னுடைய ஹார்ட் எப்பவும் எப்படி இருக்கும்னா, சமாதானத்துல இருக்கும். அடுத்ததா இந்த ஸ்ட்ராங் மேனுடைய ஸ்பிரிட் எல்லாத்தையும் டிசர்ன் பண்ணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். ம். அதாவது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவனே உமக்கு மங்களகரமான உத்தரவை அருளிச் செய்வார். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் இருக்கிறவங்களுக்கு, இவங்க ஐஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன்டா இருக்கும். அவங்க ஆவிக்குரிய காரியங்கள ஈஸியா பார்க்க முடியும். அதனால தான் அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு கரெக்ட்டா யோசேப்பால என்ன சொல்ல முடிந்தது? விளக்கம் சொல்ல முடிஞ்சது. இப்போ தானியேலுக்குள்ள ஸ்ட்ராங் ஸ்பிரிட் இருந்தபடியினால, அவனுக்கு தைரியம் இருந்தது, போல்ட்னஸ் இருந்தது. எதை குறித்தும் அவன் கலங்கல. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவன் பெற்றிருந்தவனானபடியினால, அவன் உன்னதத்துல இருக்க பரலோகத்தின் அங்க அந்த புரொடெக்ஷன் அவன் பெற்றிருந்தான். இங்க 2வது என்ன காரியம்? ஸ்ட்ராங் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும் பொழுது, டிசர்ன்மென்ட் ஈஸியா இருக்கு. இப்ப தானியேலுடைய காரியத்திலயுமே அங்க ராஜா சொல்றாரு, என் கனவையும் சொல்லணும், என் கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது, ஜோதியனிடத்திலாவது, கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ம், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ம், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே அழிய ம். ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். அவங்க சொல்றாங்க, இத யாராலயும் சொல்ல முடியாது. சாஸ்திரிகள், ஜோசியர்கள் அங்க அந்த நாட்கள்ல இருந்த அவங்கலாம் பல காரியங்கள் எகிப்திலேயே பார்வோனுக்கு முன்னாடி இருந்த மந்திரவாதிகள் எல்லாம் சில அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா கூட அப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, உங்க கனவையும் சொல்லி, உங்க கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய பவர் எங்களுக்கு இல்ல. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த டிசர்ன்மென்ட்ட தேவன் கொடுக்கிறார். அங்க அங்க அதுக்கப்புறம் தானியேல் சொல்றான். ஆ தானியேல் 16வது வசனத்துல பார்க்கும்போது, தனக்கு தவணை கொடுக்கும்படியாக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். தன் வீட்டுக்குப் போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளைக் குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அடுத்தது. பின்பு இராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது ம், தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ம். அப்போ இந்த அதாவது ஒரு மனுஷனுடைய கனவ சொன்னா கனவுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஆனா, அவன் கனவுல என்ன கண்டிருக்கிறான்ங்கிறதை கூட வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ அந்த ராஜா என்ன கனவு கண்டிருக்கிறான்? அப்போ தன்னுடைய பிள்ளைகள் அந்த டிசர்ன்மென்ட்க்கு அவர் எதையும் அவர் நமக்காக வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார்ங்கிறத தானியேல் அறிந்து வைத்திருந்தார்.
ஒருவேளை அங்க அவ்வளோ பெரிய சாஸ்திரிகள், ஜோசியர்கள், படித்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள இல்லாத ஒரு விசேஷித்த ஆவி அங்கே விசுவாசிக்கிற தானியேலுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஃபுல் ட்ரஸ்ட்டும் தேவன் மேல தானியேல் வைத்திருந்தபடியினால, ராக்காலத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தானா, அதுக்கப்புறம் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. Our God is full of wisdom, knowledge, power. இந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன், இந்த தேவனை நான் தேவனாக பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத தானியேல் தன்னுடைய ஆவியில ஆழமாய் அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் தைரியமா போய் அங்க 22வது வசனத்துல பார்க்கிறோம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ம், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ம், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் ம், இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ம். அடுத்ததா அங்க தேங்க் பண்றாரு. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து, ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். அப்போ அங்க சொல்றாரு, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அப்போ இந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் எப்ப ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, ஒரு மனிதன் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எந்த ஒரு மனிதன் பெற்றிருக்கிறானோ அவனுக்குள்ள அந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் பயங்கரமா வேலை செய்யுது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்றோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யுது? திறக்கப்படுது. அங்க யோசேப்புக்கு அந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் இருக்கு. இந்த தானியேலுக்குள்ளேயும் அந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் இருக்குன்னா, அவங்க ஸ்பிரிட்ல சென்சிட்டிவா இருக்கிறாங்க. நம்ம ஸ்பிரிட் மேன் இன்னும் சென்சிட்டிவா இல்லாதபடி, நம்முடைய இந்த பழைய ஆதாமின் உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, நமக்குள்ள என்ன வருது? இப்ப தாவீத பார்க்கிறோம். தாவீதுனுடைய ஸ்பிரிட் மேன் சென்சிட்டிவா இருக்குது. அதனால தான் கோலியாத்த பார்த்தப்ப அவனுக்கு பயமே வரல. ஆனா, அதே இது சவுலுடைய ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறபடியினால, அவன் தாவீது ஈவன் தான் அவன் சின்ன பையன். அவனுக்கு பயம் வரல. இவன் ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இல்லாதபடியினால, இவனுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களுக்கும் பயம் வருது. இந்த இன்டிமசிலேயே தாவீது, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நோவாவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் அந்த இன்டிமசில இருந்து இருந்து தேவனுடைய அந்த அன்பையும், வல்லமையும் அவர்கள் அறிந்து கொண்டவர்களாய் இருந்தபடியினால, அவங்க ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த பரிசுத்தவான்களும் நீங்க காலேப், யோசுவாவை எடுத்து பார்த்தாலும், அவங்களுக்குள்ள அந்த 5 சென்சஸ் செயல்படல. அந்த 10 வேவுகாரர்களுக்குள்ள அந்த ஐம்புலன்கள் செயல்பட்டது. அவங்க பார்த்தத வச்சு பேசுறாங்க. ஃபீல் பண்றாங்க. நாங்க வெட்டுக்கிளிய போல இருந்தோம்னு இவங்க அவங்களையே ரொம்ப ரொம்ப எப்படி பண்றாங்கன்னா, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த காலேபு, யோசுவாவுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? தேவன் மேல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எமோஷன் ஃபீலிங்க பார்க்கிறவைகளினால் அவங்க என்ன செய்யல? அடிமைப்படுத்தல. அவங்க ஃபீலிங்ஸ் தேவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு தேவனுக்குள்ள நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றால், நமக்கு என்ன வராது? பயமே இருக்காது. பவுலுக்கோ அது பவுலா இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில அடிச்சு துன்புறுத்தி அவங்கள கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட ஒரு பயமே இல்லாத ஸ்பிரிட் இருந்ததுனால தான், நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி அவங்க துதிக்க ஆரம்பிச்சத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இன்னர் மேன் நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறது தான் முக்கியம்.
இந்த இன்னர் மேன் ஸ்ட்ராங் ஆன பிறகு நம்ம 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 சும்மா பாடினாலே அது நடக்கும். சும்மா பேசினாலே நடக்கும். நினைச்சாலே நடக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். ஏன்னா நம்மளுடைய நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் எப்படி இருக்கும்னா பயங்கரமா ஆக்டிவேஷன்ல இருக்கும். இந்த 5 சென்சஸ் உடைய ஆக்டிவேஷன் அப்படியே இல்லாம போய் இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் நமக்கு ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நம்ம எப்படி நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இப்ப 2 காரியம் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு அந்த பிரஷர், அந்த அழுத்தத்துல நமக்கு சமாதானம் உண்டாகுது. நமக்கு டிசர்ன்மென்ட் நம்ம நம்ம டிசர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை டிசர்ன் பண்ணும்படிக்காய் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்ப புரியுதா? இப்போ நான் சொன்னது புரிய முடியுதா? எல்லாருக்கும் அத ஆ ஓகே. இப்போ நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, இன்னும் ஒரு காரியத்த நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். 1ஓ 2 காரியங்கள் நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, நம்முடைய எமோஷன்ஸ் எப்பவுமே ஸ்டெடியா இருக்கும். அதுல பயம் என்பது இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப தாவீத கொல்றதுக்கு சவுல் அத்தன முறை என்ன செய்றான்? ட்ரை பண்றான். அந்த வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 12வது வசனம். உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இந்த அதிகாரத்த நீங்க வாசித்து பார்க்கும்போது தெரியும். 1 சாமுவேல் 24ல அங்க சவுல் தொரத்திட்டு தான் வரான். இங்க சவுல கொல்றதுக்கு அவ்ளோ ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் வருது. ஆனா கூட தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் கை போடக்கூடாது. அவன் என்னைய தொட முடியாது. ஏன்னா, கர்த்தர் எனக்காக நியாயத்தை சரி கட்டுவார். நடுநின்று நியாயம் விசாரிப்பார். அப்படிங்கிற உறுதி அங்க தாவீதுக்கு இருக்கு. அவனுடைய எமோஷன்ஸ் அங்க பக்கத்துல சவுல் இருக்கிறாரு. நீங்க அங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய சால்வையில ஒரு ஓரத்த கூட வெட்டிறான். அந்த அளவுக்கு பக்கத்துல தாவீது போறாரு. ஒரே அடியா கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா கூட அத செய்யல. காரணம் என்னன்னா, கர்த்தர் பேரில் தாவீது வைத்திருந்த நம்பிக்கை. அவன் சுயமாய் அதை செய்யல. தேவன் எனக்கு நியாயம் விசாரிப்பார். தேவன் என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும், என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அப்படின்னு தேவன் பேரில் நம்பிக்கை இருந்தபடியினாலே, அவன் சவுல் கிட்ட என்ன செய்யல? அவன் சவுல தொடவே இல்ல. இந்த எமோஷன்ஸ், இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்னால என்னன்னா, தேவனுடைய அன்பை பூரணமாய் அறிந்து கொண்டவனும், தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டவனும், தேவன் நம் சார்பில் எப்பொழுதும் நமக்காக செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டவன் தான் ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன். இப்போ இந்த தாவீதுக்கு ஸ்டெடியான எமோஷன்ஸ் இருக்கு. அவன் எமோஷன்ஸ் அப்படி இப்படிலாம் என்ன செய்யல, போகல. சில காரியங்கள் சங்கீதத்த வாசிக்கும்போது என்னதான் புலம்புனாலும், கடைசில அங்க கர்த்தர பார்த்து கர்த்தருக்குள்ள அவன் கர்த்தர துதிக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். "ஏன் என்ன தள்ளிவிட்டீர்?" அப்படிலாம் தாவீது கேட்கதான் செய்றாரு. ஆனா கூட கடைசில ஒண்ண புரிஞ்சுக்கிடுவாரு. அந்த எமோஷன் அவருக்கு ஸ்ட்ராங் ஆயிருது. இன்னைக்கு அந்த தாவீதுக்கும் இல்லாத ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. எப்பொழுதும் பெர்மனன்ட்டா 24/7 365 டேஸும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவி எப்பொழுது உறவு கொள்ள ஆரம்பிக்குதோ, அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம எப்ப ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய இருதயமும் சமாதானத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம ஆவிக்குரிய கண்கள் ஆக்டிவேஷன், ஆவிக்குரிய செவிகள் ஆக்டிவேஷன் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எமோஷன்ஸ்
எப்பொழுதுமே ஸ்டெடியா இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்த சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மண்டே அடுத்த காரியங்கள நம்ம தியானித்து பார்ப்போம். அடுத்ததா இப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு பிரேயர் லைஃப், அந்த இன்டிமசிங்கிறது எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கும். இவங்க இதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அந்த இன்டிமசிலேயே எப்பவும் இருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10. தானியேலவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க அழகா சொல்லுது, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், he knew, என்ன அறிஞ்சிருந்தான்? என்ன கொல்றதுக்காக, என்ன சிங்கக்கெபியில போடுறதுக்காக கையெழுத்து போட்டாச்சு. இத அவன் அறிந்திருந்தான். ஈவன் தோ he knew, அவன் அறிந்திருந்த பொழுதிலும் அவனுடைய இன்டிமசிய மாத்தவே முடியல. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அவன் வீட்டுக்குள்ள மூடிட்டுலாம் ஜெபம் பண்ணல. ஐயோ, ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டாரு, இனி நம்ம ஞானமா நடக்கணும். இந்த லாஜிக்கல் திங்கிங்கே அவனுக்கு வரல. இன்னைக்கு பல நேரம் மனிதர்கள் மூலமாய் நமக்கு லாஜிக்கல் திங்கிங்க நம்ம யோசிக்கிறோம். சில ஊழியர்கள் கூட இந்த லாஜிக்கல் திங்கிங்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா இந்த தானியேல் இந்த லாஜிக்கலாவே திங்க் பண்ணல. எனக்கு எனக்கு தண்டனைய குடுத்து சிங்கம் என்னைய கொன்னு போட்டுருமோ, இப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. அந்த தாட்டுக்குள்ளேயே அவர் போகல. நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பார்ங்கிற நம்பிக்கை தானியேலுக்கு நிச்சயம் இருந்திருக்கிறது. அதனால தான் அறிந்த பொழுதிலும் தான் முன் செய்து வந்தபடியே, முன்னாடி எப்படி அந்த இன்டிமெசில தேவனோடு கூட உறவுல இருந்தாரோ, அதே போல தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு தண்டனைய சொல்லிட்டாங்க. நாளைக்கு நமக்கு சிங்கக்கெபி ஆயத்தமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஆனா, அந்த எமோஷனே தானியேல்ட்ட இல்ல. அந்த எமோஷன் அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த எமோஷன், ஃபீலிங் எல்லாமே தேவனை சார்ந்ததாய் இருக்குது. என் தேவன் எவ்வளவு பெரியவர்! என் தேவன் எவ்வளவு நல்லவர்! என் தேவன் என்னுடைய மூதாதையர்களை வெளியே கொண்டு வரும்பொழுது கடலையே 2ஆக பிளந்தவர். இது எல்லாவற்றையும் தானியேல் அறிந்து வைத்திருந்தார். தாவீது அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் அவங்க ஸ்பிரிட் மேன்ல எப்பவும் ஸ்ட்ராங்கா இருந்து, அந்த இன்டிமசிலேயே இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு ஸ்பிரிட் மேன் நமக்கு நம்முடைய ஸ்பிரிட் மேன் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, நம்ம எப்பொழுதும் இன்டிமசில நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 4 காரியங்கள் இன்றைக்கு நம்ம தியானித்திருக்கிறோம். நம்ம பிரஷரான டைம், நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி அந்த எதிரா இருக்கிற நேரத்துல கூட நம்ம வி ஃபைண்ட் பீஸ். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்தது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல அவருடைய பீஸ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அவருடைய ஜாய நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். இதுதான் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைந்தவனுடைய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன்
பிரஷர்லயும் அவன் எப்படி இருக்கும்? அவன் இருதயம் சமாதானமா இருக்கும். அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாய் எல்லாவற்றையும் ஆவியின் ரீதியில அவன் பார்க்கிறவனாய் இருப்பான். என்ன காரியத்தையும் அவனால டிசர்ன் பண்ண முடியும். அவனுடைய எமோஷன்ஸ் எப்பொழுது எப்படி இருக்கும்னா, ஸ்டெடியா இருக்கும். பக்கத்திலேயே ஆ என்ன வந்தா கூட, அவனுடைய எமோஷன்ஸ் தேவன்ல ரூட் ஆயிருக்கிறபடியினால, பாதாளத்தில இருந்து அந்த எமோஷன் அவனுக்கு வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை." பாதாளத்தின் வாசல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில டோட்டலா அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, இன்றைக்கு உன்னதத்துல அவரே வாசலா இருக்கிற அவருக்குள்ளாக சென்று இன் கிரைஸ்ட்ல நம்ம ரூட் ஆயிட்டோம்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? ஸ்டெடியா இருக்கும். நம்மளுடைய ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட உறவில் நாம் இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்த உடனே நம்ம அ க நம்ம சோர்ந்து போயிர்றோம். நம்மளால ஜெபிக்க முடியலன்னு சொல்றோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையல. புதிய மனுஷன் நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, இன்னும் அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன செய்யல? வரல. அதனால தான் நம்ம மனுஷனைப் போல சிந்தித்து, இந்த ஐம்புலன்களுக்கு நம்ம சிந்திக்கிறதுக்கு நம்ம எப்போ இடம் கொடுக்கிறோமோ, அப்பவே நம்ம இந்த பூரண அறிவடையாதவர்களாய்த்தான் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டா தான் இதிலிருந்து நம்ம வெளிய வர முடியும். இன்னைக்கு காலையில இந்த காலை வேளையில ஆவியானவர் இத்தன காரியங்கள நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப எபேசியர்ல பார்க்கிறோம், ரோமர்ல பார்க்கிறோம், கலாத்தியர்ல பார்க்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்யணும்? உதறி தள்ளணும். தூசியை உதறிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். இது நான் அல்ல. என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் பூரண அறிவடையும்படி தேவன் எனக்குள் இருக்கிறார். நான் அவருக்குள்ள இருந்துதான் அவர் என் ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்றாரோ அதுதான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நம்ம இருதயம் ரெஸ்ட்டுக்குள்ள வர்றத பார்க்க முடியும். இந்த 4 காரியங்கள் பிரஷர்ல நம்ம இருதயம் சமாதானமா இருக்கும். அடுத்ததா டிசர்ன்மென்ட் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததா எமோஷன்ஸ் ஸ்டெடியா இருக்கும். ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனுக்கு எமோஷன்ஸ் எப்பவுமே அசைக்கப்பட முடியாததா இருக்கும். அடுத்ததா கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப். எப்பவுமே தேவனோடு கூட இருக்கிற உறவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். இந்த 5 சென்சஸ்ல நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க என்னைய பார்த்து முறைச்சாங்க, அவங்க எனக்கு என்னைய அப்படி பேசிட்டாங்க. இதையே உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம இருதயம் பாதாளத்துல தான் சிக்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம இருதயம் இப்போ கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்துல அந்த இருதயம் இருக்கு. நம்ம ஸ்பிரிட் மேன்ல நம்ம தேவனை குறித்ததான பூரண அறிவை நாம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது, நாம் அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். இப்ப இதுக்கு தான் நம்ம மனது மறுரூபமாக வேண்டியது இருக்கு. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த 5 சென்சஸ்ல வாழாதபடி தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும், அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன? நம்ம எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாரும் சுகமா இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா, செழிப்பா இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதை நம்ம என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணுமா? தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய இன்னர் மேன் என்ன செய்யணும்? புதிதாக மாற வேண்டும். அவருடைய அறிவுக்கு ஒப்பாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் போதுதான் இந்த இடத்துக்கு நம்ம வர்றோம்.
இப்ப தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியுதா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது, நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிறதற்கு சைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ராங்கா நம்ம ஆக 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 நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவும் அசைக்க முடியாத இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்துருவோம். கர்த்தர் அப்படியே நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்பிரிட் மேன்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறோம். ஏன்னா, இந்த ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங் ஆகும்போது தான் நம்ம பூரணமான தேவ புத்திரர்களாய் நம்ம மாறுகிறோம் அப்படிங்கிறத, மாறி இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வார்த்தைகளை இன்னும் நீங்க தியானிச்சு பாருங்க. சொன்ன வார்த்தைகள்ல அத வேதத்துல எடுத்து நீங்க தியானிச்சு பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க போயி, உங்க இருதயத்துக்குள்ள எந்த இடத்துலலாம் பயம் இருக்கு, அத அட்ரஸ் பண்ணி, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது, உங்களுக்குள்ள அப்படி ஒரு பலன் வருகிறத நீங்க பார்க்க முடியும். தானியேலையோ, தாவீதையோ, ஆபிரகாமையோ அந்த ஒரு பலன் தான் அவங்களெல்லாம் நிரப்பி இருந்தது. அவங்க 5 சென்சஸ்ல வாழவே இல்ல. லாஜிக்கலா அவங்க திங்க் பண்ணல. இந்த இடத்துக்கு தேவன் நம்மையும் அவர் கொண்டு வருகிறார். பெரிய விடுதலைகள நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்க இருதயத்துல விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி அவர் பிளஸ் பண்ணுவாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை சிருஷ்டித்த உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மறுரூபம் அடையும்படி, பூரண அறிவடையும்படி ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவியுடனே கூட நீர் எங்களுக்கு இடைப்படுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஹெட் இன்னைக்கு எங்க ஸ்பிரிட்ல இருக்குது. ஆனா அதை இன்னும் நாங்க உணரக்கூடிய இடத்துல, எங்களுடைய எமோஷன்ஸ்ல கூட மாற்றங்கள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்துமாவில, எங்களுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் அது கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே, அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்னும் நாங்க ஆழமா உள்ள போகணும். இன்னும் டீப்பரா நாங்க இந்த காரியங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு நிறைய காரியங்கள் எங்களுக்கு இந்த நாட்கள்ல வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல, இருளுக்குள்ள, பயத்துக்குள்ள, வெட்கத்துக்குள்ள, அவமானங்களுக்குள்ள நாங்க சிக்கி கொண்டிருந்தோம்ப்பா. பெரிய வெளிச்சமாகிய உம்மை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்பிரிட் மேன்ல இருந்து நாங்க செயல்பட, ஹோலி ஸ்பிரிட்டுடைய சத்தத்தை கேட்க எங்க காதுகள் சென்சிட்டிவா மாறட்டும். எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்க ஸ்பிரிட் மேன்ல நாங்க ஸ்ட்ராங் ஆக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.